மக்களே, வெல்கம் டு விக்னேஷ் ராஜா vlogs. வாங்க சிறுவாபுரி போகலாம். இது எங்களோட 4th வீக். அதுவும் நாங்கள் வந்து 4 மணிக்கே காலையில் 4 மணிக்கே கிளம்பிட்டோம். நாங்கள் 3rd வீக் போனதை நாங்கள் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நானும் என் ஹஸ்பண்டும் 4 மணிக்கே நாங்கள் பைக்கில் இங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் வந்து பட்டாபிராம். ஸோ பட்டாபிராம்லேருந்து சிறுவாபுரி போகிறதுக்கு ஒரு 1.25 மணி நேரம் ஆகும். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே பைக்கில் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த டைம் நாங்கள் நினச்சோம் காலையில் வந்து கூட்டமே இருக்காது, ஸோ நம்ம சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த டைம் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் காலையில் போகிறோம். பிகாஸ் மற்ற நேரம்லாம் நாங்கள் வந்து ஈவினிங் தான் கிளம்புவோம். ஸோ இந்த டைம் ஃபஸ்ட் காலையிலே போகிறதுனால சரி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போய் பார்த்தா கூட்டம் ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஒரு 3-4 கிலோமீட்டர், கோயிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் பைக்கு 3 கிலோமீட்டர் தூரம் நின்றுட்டே இருந்துச்சு. சரி நாங்களும் பைக்கை விட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு கோயில்கிட்ட போய் நடந்து போயிட்டோம். அங்கே போயிட்டு 6 விளக்கு வாங்கணும். ஸோ 6 விளக்கு வாங்கிட்டு விளக்கு ஏற்றுற இடத்துல போய் நின்னோம். அங்கே போய் விளக்கு ஏற்றும் போது என்னன்னு தெரியலை, என் கை ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்துருச்சு. எனக்கு அதுலேருந்தே ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு. சரின்ட்டு திரும்பி 6 விளக்கு வாங்கி சாமி கும்பிட்டு ஏற்றிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் லைனில் நின்னோம். பட் எனக்கு இது ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு இது ரொம்ப பேட் செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே லைனில் நின்றுட்டோம். ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் பொது தரிசனத்தில் நின்னோம். போன டைம் வந்து 50 rupees டோக்கனில் இருந்தபோது எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. லிட்ரலி ஒரு 3 hours ஆச்சு. ஸோ இந்த டைம் பொது தரிசனத்தில் போவோம். பிகாஸ் போன டைம் போகும்போது பொது தரிசனம் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸோ அதே மாதிரி இது வந்து லைன் கொஞ்சம் ரொம்ப தூரம் நின்ன மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் சீக்கிரமாக போகும். ஏன்னா கோயில்கிட்ட போகும்போது 2 லைனாக பிரிஞ்சிருது. அப்புறம் உள்ளேயுமே கோயிலில் உள்ளே போகும்போதும் 2ஆக பிரிஞ்சிருது. அதனால என்னவோ இது ரொம்ப சீக்கிரமாக போச்சு. ஸோ நாங்களும் அதே மாதிரி இந்த டைம் வந்து பொது தரிசனத்தை நின்னோம். நாங்கள் அங்கே நின்னோம்ல, இப்போ எடுக்கிற இந்த வீடியோவில் நாங்கள் வந்தது வந்து 1 மணி நேரம் ஆச்சு. பட் 1 மணி நேரம் வந்து முன்னே கம்பேர் பண்ணும்போது இது எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்களும் லைனில் அப்படியே போயிட்டே இருந்தோம். இடையில யாராச்சும் வந்து நடுவில் வந்து ஜாயின் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி ஜாயின் பண்ணட்டோம்னு சொல்லிட்டு நாங்களும் எங்கள் பாட்டுக்கு வந்துட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே போனால் அதுக்கு மேலே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரி சாமி பார்க்குறதுக்கு நம்ம என்ன கூட்டம் இதில் யோசிக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் கந்த சஷ்டி பாடிட்டு லைனில் நின்று வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஆச்சு சாமி பார்க்குறதுக்கு. பட் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம். ஏன்னா நாங்கள் பாட்டு பாடிட்டே போகிறதுனால அப்போ எங்களுக்கு ஒன்றுமே நேரம் போனதே தெரியல. அப்படியே போயிட்டோம். அங்கே போயிட்டு எங்களுக்கு சாமியை பார்த்து ரொம்ப நேரம் நாங்கள் கும்பிட்டு தான் வெளியே வந்தோம். பிகாஸ் இன்றைக்கி ரொம்ப நேரம் நின்று சாமி கும்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போகும்போது நம்பிக்கையோடு போகணும். நம்ம நம்பிக்கையோடு போனால் நல்லதே நடக்கும். நீங்களும் இங்கே வரதா இருந்தால் எதுனாலும் நம்பிக்கையோடு வாங்க, நல்லதே நடக்கும் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் சரின்ட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பிரசாதம் தந்தாங்க. அந்த 6 வாரம் முடிஞ்சவங்க வந்து பிரசாதம் தருவாங்களே, சாக்லேட்டு ஸ்வீட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் நாங்கள் தந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து வாங்கிட்டு அப்படியே நடந்து போனோம். ஏன்னா நாங்கள் பைக் நாங்கள் ரொம்ப தூரம் நிப்பாட்டியிருந்தோம். ஸோ அதுவும் நாங்கள் வந்து நடந்து போய் பைக் எடுத்துச்சு. அப்படியே வடை கடை இருந்துச்சு, அது அங்கே ஒரு 2 வடை சாப்பிட்டுட்டு பட் நல்லா இல்லை. பட் இருந்தாலும் காலையில் பசிச்சுன்னா சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் 5th வீக் போகிறதையும் வீடியோ எடுத்து காமிக்கிறோம். அது வரைக்கும் டாடா பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க.